அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். நான் ஔவையார் தனிப்பாடல்கள் என்ற தலைப்பில் ஒரு நூலை தொகுத்து வழங்க விளைகின்றேன். ஔவையார் என்ற பெயரில் சங்க காலத்திலும் 12ஆம் நூற்றாண்டிலும் அதற்கு பிற்பட்ட காலத்திலும் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவற்றில் வள்ளல் பாரியும் மலையமான் திருமுடிக்காரியும் மலவர் கோமான் அதியனும் காஞ்சித் தலைவன் தொண்டைமானும் சோழனும் சேரனும் பாண்டியனும் போற்றி பாராட்டிய ஔவையார் சங்க காலத்தவர். பிறகு 12ஆம் நூற்றாண்டில் கம்பநாடரும் புகழேந்தி புலவரும் ஒட்டக்கூத்தரும் ஜெயங்கொண்டரும் மற்றும் பல புலவர் பெருமக்களும் நிலவிய நாட்களிலே வாழ்ந்த புலவர் 2ஆம் அவர். இவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலும் தனித்தனி செய்யுட்களேயாகும். இதற்கு பிறகு 3ஆவதாக ஒரு ஔவையார் வாழ்ந்துள்ளார். அவர் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நீதி நூல்களையும் விநாயகராகவல் என்ற வழிபாட்டு நூலையும் அவர் வழங்கியுள்ளார். ஒரு முறை சோழனின் அவையிலே கம்பர், ஔவையார், ஒட்டக்கூத்தர் உள்ளிட்ட புலவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது சோழன் என்னதான் இருந்தாலும் கம்பன் மிகப்பெரிய புலவர், கம்பனை போல மிகப்பெரிய காவியத்தை படைத்த புலவர் வேறு யார் இருக்கின்றார் என்று வானலாக புகழ்ந்தார். அதை பார்த்த மற்றவர்கள் சற்று அதை சிந்திக்கும்படியாக இருந்தது. அதாவது கம்பனை போல மிகப்பெரிய காவியம் படைத்த புலவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை அவர் வலியுறுத்தி சொன்னதாக மற்றவர்கள் உணர்ந்தார்கள். கம்பருக்கு ஆதரவாகவும் அதே சமயம் ஔவையார் பெரிய காவியம் எதுவும் பாடவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதாகவும் அவனுடைய பேச்சு அமைந்திருந்தது. அதனை கேட்ட ஔவையார், சோழனே, தூக்கணாங்குருவியின் கூட்டினை கண்டிருப்பாய். அதனை போல எவராது கூடு கட்ட முடியுமா? குளவிகள் கட்டும் வலிய அரசுக்கு கூட்டினை போல எவராது செய்வதற்கு இயலுமா? பழமையான கரையானின் புற்று எவ்வளவு அழகுடன் நுட்பமுடனும் அமைந்திருக்கின்றது. தேனீக்கள் கட்டும் கூடுகளிலேதான் எத்தனை அமைப்பு நுட்பம் விளங்குகிறது. சிலந்தியின் வலையைப் போல எவராவது ஒரு வலையை பின்னிவிட முடியுமா? இவற்றை யாராலும் செய்யவியலாதுதான். அதனால் அவற்றையே தொழில்நுட்பத்தில் தலை சிறந்தவை என்று பாராட்டலாமே. அதற்கு அதனதன் கூட்டினை கட்டுதல் எளிது, அகுதன்றி வேறு எதுவுமே அவற்றுக்கு தெரியாது. அதே போலவேதான் கவிதையும் ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொன்றும் எளிதாயிருக்கும். கம்பர் விருத்தப்பாவில் வல்லவரானால் வெண்பாவில் புகழேந்தியார் இருக்கின்றார். உலா பாடுவதில் நம் ஒட்டக்கூத்தர் வல்லவர். இப்படி ஒவ்வொரு துறையிலும் வல்லவர் உளர். அந்தந்த வல்லமையினை அறிந்துதான் பாராட்டுதல் வேண்டும். அதுதான் சிறப்பு என கூறி கீழ்கண்ட பாடலை அவர் பாடினார். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யதறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. தூக்கணாங்குருவியின் கூடும் உறுதியான அரக்கும் பழமை கொண்ட கரையான் புற்றும் தேன்கூடும் சிலந்தியின் வலையும் நம்மில் யாவருக்கும் செய்வதற்கு அரிதானமையாகும். அதனால் யாம் பெரிதும் வல்லமை உடையோம் என்று எவரும் தற்பெருமை பேசுதல் வேண்டாம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றும் எளிதானது என்று அறிவீர்களாக என்று அவர் அறிவுரை வழங்கினார். ஔவையாரின் பாடல் கருத்தினை அந்த அவையில் அமைந்திருந்த அனைவரும் கம்பர், சோழன் ஆகியோராலும் மறுக்க முடியவில்லை. எப்படியோ தன்பால் வளர்ந்துவிட்ட கம்பர் மீதுள்ள அளவற்ற அன்புதான் அவரை அளவுக்கு மீறி போற்றுமாறு செய்தது என்பதனை சோழனும் உணர்ந்தார். ஒரு நாள் ஔவையார் தெருவோடே போய்க் கொண்டிருந்தார். ஒரு வீட்டு சுவரில் ஒரு வெண்பாவின் முதல் 7 சீர்கள் மட்டுமே எழுதியிருப்பதைக் கண்டார். சொற்களின் இனிமை அவரை கவர்ந்தது. எஞ்சிய பகுதியையும் அறிந்து கொள்ள விரும்பினார். அந்த வீட்டினுள்ளே சென்றார். அங்கே ஓர் இளம் பெண் சோர்வுடன் இருக்க கண்டார். ஔவையாரின் உள்ளம் அவளை கண்டு இரக்கம் கொண்டது. மகளே, நின் வீட்டு சுவரிலே பாதி பாடல் எழுதியிருப்பதை கண்டேன். பாடலின்
சொற்சுவை எஞ்சிய பகுதியும் அறிந்து கொள்ள தூண்டியது. அதனால் தான் உள்ளே வந்தேன் என்றார் அவர். அந்த பெண் ஏதும் பதில் சொல்லவில்லை. அவள் கண்கள் நீரை சொரிந்தன. நீண்ட பெருமூச்சு அவளிடமிருந்து எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அவளுடைய வேதனையின் காரணமாக அழுகுரலும் தோன்றியது. ஔவையார் திடுக்கிட்டார். அப்பெண்ணின் உள்ளத்திலும் வேதனையூட்டும் ஒரு சம்பவம் அந்த பாதி பாடலுடன் புதைந்து கிடப்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அழாதே மகளே, நின் மனம் இப்படி புண்படும் என்பதை அறியாது கேட்டுவிட்டேன். என்னை பொறுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல தொடங்கினார். அந்த பெண் அவரை உள்ளே அழைத்தாள். தன் சோக கதையை கூறத் தொடங்கினாள். என் பெயர் சிலம்பி. நான் நடன தொழில் செய்து வருகின்றேன். நான் ஒரு நடன மங்கை. நான் ஏழை ஆனாலும் என் உள்ளம் தமிழ் பாக்களை விரும்பியது. தமிழ் செய்யுட்களை ஆர்வமுடன் கற்று மகிழ்வேன். அந்த ஆர்வத்தால் ஒரு மடமையான செயலையும் செய்துவிட்டேன். கம்பரின் செய்யுட்கள் இப்போது நாட்டில் பெரிதும் மதிக்கப்பெறுவதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர் வாயால் என்னை பற்றி ஒரு செய்யுளை பாட செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். விருப்பம் வளர்ந்து தீராத ஆசையாகவும் உருவெடுத்தது. என்னிடமிருந்த பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டேன். 500 பொன்கள் தேறின. அவற்றை கொண்டு கம்பர் பாதங்களில் காணிக்கையாக செலுத்தி அவரிடம் என் விருப்பத்தை கூறி பணிந்தும் நின்றேன். அவர் 1000 பொன்னுக்கு ஒரு பாட்டு பாடுகிறவராம். 500 பொன்னுக்கு ஓர் அரைப்பாட்டினை எழுதி தந்து எஞ்சிய தொகையை கொடுத்தால் செய்யுளை முடித்து தருவதாக கூறிவிட்டார். என் வேண்டுகோள் எதுவும் பயன் தரவில்லை. அந்த பாதி பாடல்தான் அது. என்னை பற்றி அதில் ஒரு சொற்கள் கூட இல்லை. என் தோல்வி என் உள்ளத்தை சிதைத்து விட்டது. என் உடலும் உள்ளமும் மிகவும் சோர்ந்து போயிற்று. இன்னமும் 500 பொன்னுக்கு நான் எங்கே போவேன்? சிலம்பியின் கதை ஔவையாரையும் கண்கலங்க செய்தது. அவளை தேற்றி அந்த செய்யுளின் பாதியை தாமே பாடி மகிழ்வித்தார். அவளுடைய அன்பும் உபசரிப்பும் அவரை திணறும்படி செய்தன. அந்த செய்யுள் இதோ. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மன்னாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவால் அம்பொற் சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பு தண்ணிய நீர் என போற்றப்படுவது வளமுடைய காவிரியின் இரையாகும். வெற்றி மாலை பூண்ட வேந்தன் என பெருவானும் சோழனேயாவான். நல்ல நிலவளமுடையதாக புகழப்படுவதும் சோழ மண்டலமேயாகும். பெண் எனும் பெயருக்குரிய தகுதி நிரம்பியவளும் மிக்க அழகியுமான சிலம்பியே ஆவாள். அவளுடைய கமலம் போன்ற தாள்களில் அணிந்திருக்கும் செம்பொன்னாலகிய சிலம்பே போற்றத்தக்க சிலம்பும் ஆகும் என்பது இதன் பொருள். இச்செய்யுளின் ஒரு பாதி பொய்யா மொழியால் பாடப்பட்டது எனவும் பிற்பாதியை ஔவையார் பாடி முடித்தனர் எனவும் சிலர் கூறுவர். அடுத்ததாக, யாரை எப்போது பாராட்ட வேண்டும் என ஔவையார் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பதை காண்போம். ஒருவரின் சொல்லினாலேயோ செயலினாலோ நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை பாராட்டவும் விரும்புகின்றோம். அவர்களை அப்போதைக்காவது பாராட்டலாமா என்றால் கூடாது. ஒருவரை பாராட்டுவதற்கு கூட தகுந்த நேரத்தை அறிந்தே பாராட்ட வேண்டும். இதனை பற்றி கூறுகின்ற அறிவுரையே இந்த செய்யுள். நண்பனை நேரில் புகழ்ந்து பாராட்டுவது சிறப்பன்று, முகஸ்துதி என்று அவன் தவறாகவும் கருதலாம். அவனை பாராத போது நெஞ்சார போற்றி பேசுதலே சிறந்தது. கல்வி கற்பித்த ஆசிரியனை நேரிலும் போற்ற வேண்டும், காணாத இடத்திலும் போற்றுதல் வேண்டும். மனையாளை மனம் கமலும் பஞ்சனையிலே அவளுடன் கலந்து உறவாடி இருக்கும் போதுதான் அவளை போற்றுதல் வேண்டும். பலர் முன் அவளை போற்றுதலை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகளை உள்ளத்துள் பாராட்டி கொள்ளலாம், நேரில் பாராட்டுவது கூடாது. அதனால் அவர்களுடைய ஊக்கம் கெட்டுவிடும். வேலைக்காரர்களை வேலை முடிந்த பின்பே பாராட்டுதல் வேண்டும். வேலை நடுவில் பாராட்டினால் எஞ்சியுள்ள வேலை சரிவர நடைபெறாமல் போய்விடும். இல்லையானால் அதிகமான கூலியிலே மனம் செல்ல அதற்காக அவர்கள் வம்பு செய்தாலும் கூடும். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. வாசமனையாலை பஞ்சனையில், மைந்தர்தமை நெஞ்சில், வினையாலை வேலை முடிவில். நண்பனை அவனை காணாத இடத்திலும், ஆசிரியனை எல்லா இடங்களிலும், மனங்கொண்ட மனையாலை பஞ்சனையிலும்,
பிள்ளைகளை தம் உள்ளத்திலும் வேலையாட்களை வேலையின் முடிவிலுமே மனமாற போற்றுதல் வேண்டும். பிற சமயங்களில் போற்றுதல் சிறப்பன்று என்பது இதன் பொருள். ஒரு சமயம் ஔவையார் காட்டு வழியிலே போய்கொண்டிருந்தார். அவ்வேளை முருகப்பெருமான் அவரை சோதிக்க நினைத்தான். மாடு மேய்க்கும் சிறுவனைப் போல வடிவெடுத்தான். வழியில் இருந்த நாவல் மரத்தின் மீதமர்ந்து அதன் பழங்களை சுவைத்து தின்று கொண்டிருந்தார். ஔவையாரும் அம்மரத்தின் அடிப்புறமாக நிழலுக்காக வந்தார். பாட்டி என்று அழைத்த இனிமையான மழலை குரலை கேட்டு மேலே நிமிர்ந்தார். முருகன் சிறுவன் மரத்தின் மேலே தோன்றினான். அவனை சாதாரண சிறுவனாகவே கருதிவிட்டார் ஔவையார். பாட்டி பாட்டி, பழம் வேண்டுமா உனக்கு என்றான் அவன். அவன் குரலிலே அன்பு நெகிழ்ந்தது. கொஞ்சம் போடு அப்பா என்றார் ஔவையார். சுட்ட பழமா சுடாத பழமா, உனக்கு எவை வேண்டும் என்று கேட்டான் சிறுவன். சுடுகிற பழமா சுடாத பழமா? பழமும் சுடுமா? சரி சரி, எனக்கு சுடுகிற பழத்தை தான் கொஞ்சம் போடேன் என்றார் ஔவையார் சிரித்தபடி. சிறுவன் நாவல் கிளையை நன்றாக ஒழுக்கினான். பொலபொலவென கனிந்த பழங்கள் உதிர்ந்தன. ஒவ்வொன்றாக பொறுக்கி அவற்றில் ஒட்டி கொண்டிருந்த மண்ணை ஊதி போக்கிவிட்டு தம் வாயில் இட்டு கொண்டிருந்தார் ஔவையார். பழம் நிரம்ப சுடுகிறதா பாட்டி? நன்றாக ஊதி ஊதி சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தான் அந்த சிறுவன். ஔவையார் ஒரு கணம் திகைத்தார். சிறுவனின் குறும்பான புத்தி நுட்பத்திற்கு தாம் தோற்றதை நினைத்தார். தம் தலையை மேலே நிமிர்த்தினார். நான் உனக்கு தோற்றேனே தம்பி, நீ நன்றாக வாழ்க என்று வாழ்த்தினார். அந்த பாடல் இதோ. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈரிரவும் துஞ்சாது என் கண். உறுதி மிகுந்த கருங்காலி கட்டையை பிளப்பதற்கு பின்னிடாத கோடாரியானது எளிதாக ஒடியும். வாழைத்தண்டினை பிளப்பதற்கு முடியாமல் தோற்று பின்னடையும். அதனைப் போல பெரிய இந்த காட்டினிடத்தே எருமை மாடு மேய்க்கின்ற இந்த சிறுவனிடம் நான் தோற்றுவிட்டேனே. என் கண்கள் இனி 2 இரவுகளுக்கு உறங்காது என்பது இந்த பாட்டின் பொருள். தம்முடைய அறிவு தோல்வியை ஔவையாரால் எளிதாக மறக்க முடியவில்லை. அந்த வேதனை அனுபவத்தை அவராகவே உரைத்தது இச்சை. அடுத்ததாக துரும்பு எனும் தலைப்பில் உள்ள பாடல். பலரும் ஒன்றை பெரிதாக பாவித்து பேணி வருகிறார்கள். ஆனால் சிலர் அங்கனம் பெரிதாக பாவிப்பதையே மிகவும் சர்வசாதாரணமாக கருதுகின்றார்கள். இது அவரவர்களின் மனப்பாங்கை பொறுத்தது. உதார குணம் உள்ளவன் ஒருவன் பொன்னை துரும்பாகவே மதிப்பான். பிறருக்கு அதனை வழங்குவதில் மகிழ்வான். தனக்கென குவித்து வைக்க விரும்ப மாட்டான். வீரன் ஒருவன் தன் நாட்டுக்காக போர்க்களத்தில் மடிவதை எளிதானதாக கருதுகிறான். உயிர் பலருக்கும் பெரிதாக தோன்றும். ஆனால் அவனுக்கோ அது சிறு துரும்பாக தோன்றுகிறது. ஆய்ந்து தெளிந்த நெறியாளர் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்பம் எதுவென உணர்ந்தவர்கள். அழகிய பெண்களை கண்டால் அவர்கள் மதி மயங்குவதில்லை. பெண்களை துரும்பாக கருதி ஒதுக்கி விடுகிறார்கள். காற்றிடத்தே சென்று ஆசைகளை ஒடுக்கி தவநெறி பூண்ட துறவியர் வேந்தனையும் ஒரு துரும்பாகவே கருதுகிறார்கள். அவனை கண்டு அவர்களுக்கு அச்சமில்லை. அவனிடம் அவர்கள் எதனையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. முற்ற துறந்த துறவோர்கள் வேந்தனையும் துரும்பாக கருதுகின்ற மனப்பக்குவ நிலையினை உடையவர்களாக இருக்கின்றார்கள். வேந்தன் ஒருவன் துறவின் ஏழ்மையும் தன்னுடைய ஆடம்பரத்தையும் சுட்டி கூறிய போது அவனுக்கு அறிவுரை பகர்கின்றார் ஔவையார். இவ்வாறாக கூறுகின்றார். போந்த உதாரனுக்கு பொன் துரும்பு, சூரனுக்கு சேர்ந்த மரணம் சிறு துரும்பு, ஆய்ந்த அறவோர்க்கு நாரி அருந்துரும்பாம், இல்லத்துறவோர்க்கு வேந்தன் துரும்பு. இல்லத்துறவோர்க்கு வேந்தன் துரும்பு. ஈகை குணத்தோடு பிறந்தவனுக்கு பொன்னும், சாவை பொருட்படுத்தாத வீரனுக்கு வந்தடையும் மரணமும், ஆய்ந்து தெளிந்த அறவோர்களுக்கு பெண்மயக்கமும், வீட்டை துறந்து சென்ற துறவியருக்கு வேந்தரின் செல்வாக்கும் துரும்பாகவே தோன்றும் என்பது இதன் பொருள். அடுத்ததாக வாழை தோற்றம். ஔவையார் ஒரு சமயம் திருக்குடந்தை நகருக்கு சென்றிருந்தார். அங்கு செல்வனான ஓர் உலோபி இருந்தார். ஈயாத அவனுடைய தன்மைக்கு இறங்கினார் அவர். அதே ஊரில் வந்தவர்க்கெல்லாம்
இல்லை இல்லை எனாது உணவளித்து உவக்கின்ற பண்பாளன் ஒருவனும் இருந்தான். ஔவையாரை வரவேற்று அவன் விருந்தூட்டி இன்புற்றான். இந்த இருவரின் தன்மைகளையும் ஔவையார் நினைத்து கொண்டார். அவர்கள் வீட்டின் முற்றத்தே நின்றிருந்த வாழை மரங்களையும் கண்டார். அவர் இவ்வாறு பாடுகின்றார்: திருத்தங்கி தன் வாழை தேம்படுத்து நிற்கும் மறுத்தன் திருக்குடந்தை வாழை குருத்தும் இலையுமிலை பூவுமிலை காயுமிலை என்றும் உலகில் வருவிருந்தோருண்டு. செல்வம் குறையாது தங்கியிருக்கும் அந்த உலோபியின் வீட்டு வாழை மரம் இனிதான பல குலையில் நிற்கின்றது. திருக்குடந்தை நகரிலுள்ள மருதன் என்பவனுடைய வாழையிலோ குருத்துமில்லை, இலையுமில்லை, பூவுமில்லை, காயுமில்லை. உலகில் எந்நாளும் வருகின்ற விருந்தினரோடு அவன் உண்ட தன்மையினால் அது எப்படி விளங்கும் என்பதாக ஔவையார் அதியமானுக்கு நெல்லிக்கனி இந்த வரலாற்றை கூறும் செய்யுள். அதியமான் தமிழ் ஆர்வத்தோடு தமிழ் மருத்துவ முறைகள் பலவற்றையும் அறிந்தவனாகவும் இருந்தான். அவனுடைய தகடூர் மலைச்சாரலும் அந்நாளிலே வளமுடனும் செறிவுடனும் திகழ்ந்தது. அந்த மலைச்சாரலிலே ஒரு பாறை பிளப்பின் உச்சியிலே ஒரு கருநெல்லி மரம் இருந்தது. அதனை ஒரு நாள் மலைவளம் காண கருதி சென்ற அதியன் கண்டுவிட்டான். அவன் உள்ளத்திலே அளவற்ற மகிழ்ச்சி பிறந்தது. காடு காவலரை அதியன் அழைத்தான். இந்த கருநெல்லி மரத்தை நன்றாக பேணி வாருங்கள். இதனுடைய கனி மிகவும் சிறப்பானது. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இம்மரம் காய்ப்பது இயல்பு. அதனால் இதன் கனிகளை எல்லாம் விழிப்புடன் சேகரித்து எனக்கு அனுப்புவீராக என்றான் அவன். காடு காவலரும் அரசாணையை ஏற்று அப்படியே செய்வதாகவும் உறுதியும் கூறினார்கள். பல மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் அதியமான் அவையில் அமர்ந்திருந்த போது காடு காவலர்கள் சிலர் அங்கே வந்தனர். அரசனை பணிந்து சில நெல்லிக்கனிகளை அவன் முன்பாக வைத்தனர். அரசே, தாங்கள் குறித்த மரத்திலே கிடைத்தவை இவை. இவற்றை சிதையாமல் கொய்வதற்கு மிகவும் இடருற்றோம். தங்கள் ஆர்வம்தான் எங்களை ஊக்கியது. எப்படியோ கொய்து புணர்ந்து விட்டோம், ஏற்று அருள்க என்றனர். அவர்களை பாராட்டி சில பரிசுகளையும் வழங்கி விடுத்த பின்னர் அதியமான் கனிகளுடன் அரண்மனையோடு சென்றான். ஓரிடத்தை அமர்ந்து அவற்றை உண்ண கருதியவனாக ஒன்றை கையில் எடுத்தான். அவன் கை அப்படியே மேலெழாமல் தடைபட்டது. கனியை கீழே வைத்துவிட்டு காவற்காரனை அழைத்தான். அவன், நீ சென்று ஔவையாரை கையோடு அழைத்து வருக என்றான். ஏவலனும் சென்று அரசாணையை ஔவையாரிடமும் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு அதியனிடம் சேர்ப்பித்தான். சுவையான இந்த கனிகளை உண்ணுக என்று கூறி அவற்றை ஔவையாரின் முன்பாக நீட்டினான் அதியமான். நீயும் நின் மனைவி மக்களும் உண்டாயிற்றோ என்றார் ஔவையார். யாங்கள் உண்டாயிற்று, இது தங்களின் பங்கு என்றான் மன்னன். ஔவையாரும் அந்த கனிகளை உண்டபின் நீர் அறிந்துவிட்டு அதன் இனிமையை வியந்தவராக அதியன் அருகே அமர்ந்தார். அரசே, இந்த கனியை உண்பதற்கோ என்னை விரைந்து வரச் செய்தனை என்று ஔவையார் கேட்டார். ஆமாம், இது கருநெல்லியின் கனி. இதனை உண்பவர் நெடுநாள் வாழ்க்கையினர் ஆவர். இதனை அறிந்த யான் மிக முயற்சியுடன் இவற்றை குணர செய்தேன். ஆனால் உண்ண எடுத்தபோது தங்களின் நினைவு வந்தது. யான் போரோ தொழிலாகிவிட்ட நாடு காவலன். இதனை கண்டு என் உடலை வலிமையாக்குவதால் பயன் ஏதுமில்லை. தங்களை உண்ண செய்தால் நெடுநாள் தாங்கள் தமிழ் பணியை தொடரக்கூடும் என்று கருதினேன். நான் உண்பதை நிறுத்திவிட்டு தங்களை அழைத்து வர செய்து உண்ண வைத்தேன் என்றான் அதியமான். அதியமானின் அளவற்ற அன்பை அறிந்ததும் ஔவையாரின் உள்ளம் பெரிதும் கனிந்தது. தாம் நெடுநாள் வாழ கருதுவதுதான் உலகினர் இயற்கை. அதற்கு மாறாக தன்னினும் தமிழறிஞர் வாழ்வதே சிறப்பானது என்று கருதினான் அதியமான். அவன் மாண்பு வியக்கத்தக்கது, அவன் செயல் போற்றத்தக்கது. தேவர்கள் அமுதம் கடைந்த போது அதனிடையே கொடிய நஞ்சும் எழுந்தது. அதனால் தேவர்கள் நடுநடுங்கினர். அப்போது சிவபுரான் நஞ்சை அள்ளித்தானே உண்டான். அது அவன் கழுத்திலே நின்று செம்மேனி செல்வனின் கண்டத்தை நீலகண்டமாக ஆக்கிற்று. தேவர்கள் அதன்பின் அமுதை கடைந்து எடுத்து உண்டு சாவை வென்றவராயினர். தேவர்களை வாழ்விக்க கருதி தான் நெஞ்சை உண்டு அருளாளனாக நின்ற அந்த நீலமணிமேற்றனின் செயலையும் அதியனின் செயலையும் ஒன்றாகவே எண்ணி இன்புற்றார். அவர் முகத்திலே வியப்பும் மகிழ்ச்சியும் இணைந்து நிழலாடின. யான் சொன்னவை அனைத்தும் உண்மைதான். இதனை உண்டவர் நீண்ட நாள் வாழ்வர். அதனை தாம் அடைதல் வேண்டும். அதற்கே தங்களுக்கு ஊட்டினேன். முதலில் சொல்லியிருந்தால் தாங்கள் உண்ணாது என்னை உண்ணுமாறு வற்புறுத்திருக்க கூடும்.
அதனையும் விளக்கவே இவ்வாறு செய்தேன் என்று அதியமான் மீண்டும் கூறினான். வளம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கடல்தொடி தடக்கை ஆர்களி நரவின் அதியர் கோமான் போரடு திருவின் பொலந்தர் அஞ்சி பால்புரை பிறைநுதல் பொழிந்த சென்னி நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும் நீயே தொன்னிலை பெருமலை விடரகத்து அருள்மிசை கொண்ட சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே. இவ்வாறு தமிழ் மணக்கும் செய்யுளால் அந்த செயற்கரிய செயலை வியந்து பாராட்டி பரவசமுற்றார் ஔவையார். அந்த செய்யுளை கேட்டு பெருமிதம் கொண்டான் அதியன். அவன் காலத்தையும் கடந்த புகழ்வாழ்வை பெற்றுவிட்டான். எது நல்ல நாடு, எது நல்ல நாடாக விளங்கும்? நல்ல நாடு என்ற பெருமையை பெற வேண்டுமானால் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் சிக்கலான கேள்வி இது. மிகவும் சிந்திக்க வேண்டிய கேள்வியும் இது. ஆழமாக நுணுகி ஆராய்வதற்குரியதும் இது. பொருள் நிலையிலேயே வளமான நாடுதான் நல்ல நாடு. தொழில் வளம் மிக்க சிறந்த நாடுதான் நல்ல நாடு. படை வலுவில் பெருக்கமான நாடுதான் நல்ல நாடு. ஒழுக்க நெறியில் செம்மை உடையதுதான் நல்ல நாடு. அறிவாற்றல் மிகுந்தோரால் ஆளப்படுவதுதான் நல்ல நாடு. ஆன்மீக துறையிலே உறுதியுடன் இருப்பதுதான் நல்ல நாடு. இப்படி பலப்படியாக பலரும் சொல்லுகின்றார்கள். நல்லதொரு நாட்டிலே இவையெல்லாம் இருப்பதும் இயல்புதான். ஆனால் இவையே நல்ல நாட்டிற்கான அடிப்படையாக முடியுமா? இவ்வாறு சிந்திக்க தொடங்குவாரும் பலர். இதே கேள்வி ஔவையாரிடமும் கேட்கப்படுகின்றது. ஒரு நாடு மக்கள் தொகை வாழும் பண்பட்ட சமவெளி பிரதேசங்களை மிகுதியாக பெற்றிருக்கலாம். அம்மக்கள் நிலத்தை பயன்படுத்தி விளைவித்து வளமான வாழ்வினராகவும் விளங்கலாம். ஒரு நாடு காட்டுப்பகுதியை மிகுதியாக பெற்றதாக இருக்கலாம். மக்கள் காடுபடு பொருள்களை கொண்டு வாழ்வோராகவும் விளங்கலாம். ஒரு நாடு மேட்டு பிரதேசமாக இருக்கலாம். ஒரு நாடு பள்ளத்தாக்கும் பகுதியாகவும் அமைந்துவிடலாம். இப்படி நிலத்தின் அமைவு ஒட்டி ஒரு நாட்டை நல்ல நாடென்றும் மற்றொரு நாட்டை கெட்ட நாடென்றும் கூறிவிட முடியுமா? இப்படி கூறுவதுதான் பொருத்தமாகும். நாடானால் என்ன, காடானால் என்ன, மேடானால் என்ன, பள்ளமானால் என்ன, எவ்விடத்தே அந்நிலத்தில் வாழும் ஆடவர் நல்லவர்களாக அமைகின்றனரோ அவ்விடத்தை நிலனும் நல்லதாக புகழடைகின்றது. இவ்வாறு நல்ல நாடு என்பதற்கு மூலமாக அமைபவர் அந்நாட்டில் வாழும் ஆடவரே என்கின்றார் ஔவையார். மிகச்சிறந்த உண்மை இது. ஆடவர் சிந்திக்க வேண்டிய உண்மையும் இது. நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவளா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அடுத்த பாடல் சிற்றாடைக்கு நேர். ஔவையார் ஒருவரா, இருவரா, மூவரா? இது பற்றிய விவாதம் நெடுங்காலமாக ஆண்டோர்களிடையே நிலை வருவதுதான். ஔவையார் பற்றிய பல காலத்து புலவர்கள் பல வரலாறுகளும் காலப்போக்கில் கலந்து போய்விட்டன. இதனை முன்னரே சொல்லியிருந்தனர். எவர் பாடியது காலத்திற்கும் செய்யுளின் அமைதிக்கும் பொருத்தம் உண்டா? இப்படி கேட்பதனால் ஏற்படும் விளைவுகள் சில சமயங்களில் விபரீதமாக போய்விடுகின்றன. வள்ளல் பாரியின் மறைவுக்கு பின் அவன் பெண் மக்களான சங்கவை, அங்கவை என்பாரை கபிலர் திருக்கோவலூர் மலையமானின் மக்களுக்கு மணமுடித்ததாக ஒரு வரலாறு நிலவுகின்றது. கால ஒற்றுமையும் பிறவும் அதனை அரண் செய்கின்றன. எனினும் கபிலர் அவர்களை பார்ப்பார்வால் ஒப்புவித்து விட்டபின் தாம் வடக்கிருந்து உயிர் துறந்தனர் என்ற ஒரு செய்தியும் அதனுடன் கேட்கப்படுகின்றது. ஔவையார் பாரி மகளிரை மலையமானின் மக்களுக்கு மனம் முடித்தனர் என்பது மற்றொரு வழக்கு. அதற்கு சான்றாக விளங்குவன சில செய்யுட்கள். அவற்றை நாம் காணலாம். இந்த செய்தியும் பாடல் அமைதியும் பொருத்தமற்றதென கருதிய அறிஞர்கள் சிலர் பாரி என்பான் ஓர் இணையன் எனவும் அவன் மக்கட்கே ஔவையார் முன்னின்று மனம் முடித்து வைத்ததாகவும் உரைப்பார்கள். இந்த செய்திகளை மனத்தை கொண்டு இதன் தொடர்பாக வரும் செய்யுட்களை மட்டுமே கற்று இன்புறுவோம். ஒரு சமயம் ஔவையார் நடந்து சென்று கொண்டிருந்தார். மாலை மயங்கி இருள் சூழ்ந்து கொண்டிருந்த நேரம். பெரிய மழையும் பெய்ய தொடங்கியது. மழையில் நனைந்தவராக குளிரால் நடுங்கியபடியே ஔவையார் சென்று கொண்டிருந்தார். அவர் எதிரிலே ஒரு சிறு குடிசை தோன்றவே அவர் கால்கள் தாமாகவே அதை நோக்கி சென்றனர். அந்த குடிசையில் இருந்தவர்கள் தம் குடிசையை நோக்கி வருகின்ற மூதாட்டியை கண்டனர். அவரை ஏற்று அவருக்கு உதவ ஆவலுடன் எதிர்பார்த்து நின்றனர். ஔவையார் குடிசைக்குள் நுழைந்ததும் அந்த பெண்கள் தம்முடைய நீலச்சிற்றாடை ஒன்றை
அவருக்கு அளித்து அவருடைய நனைந்த உடைகளை மாற்றச் செய்தனர். அந்த இரு பெண்களின் அன்பான உபசரிப்பு ஔவையாரின் உள்ளத்திலே பலவித நினைவுகளை எழச் செய்தன. பாரியை காண சென்றிருந்தார் ஔவையார். பாரியின் அளவற்ற தமிழன்பு அவரை ஆட்கொள்ள அங்கே பல நாட்கள் தங்கிவிட்டார். ஒரு நாள் அவனிடம் விடைபெற்று திரும்பிக் கொண்டிருந்தார். பாரிக்கு அவரை பிரிவதற்கு மனமே இல்லை. மேலும் சில நாட்களாவது அவர் இருக்க செய்ய வேண்டுமே என நினைத்தான். தானே குதிரை மேற் சென்று ஔவையாரின் கையில் இருந்த மூட்டைகளை பறித்து கொண்டு போய்விட்டான். பாரியின் நாட்டிலும் திருடனோ என்று வெதும்பிய ஔவையார் அவனிடம் அதனை உரைத்து கண்டிக்க நினைத்து அவனிடத்திற்கே மீண்டும் வந்தார். அவரிடம் தன் செயலை கூறி பொறுத்தொள்ள வேண்டினான். அவனுடைய அன்பின் செயல் அவரை ஆட்கொண்டது. அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டார். அந்த அன்பின் சாயலை இந்த பெண்களின் செயலிலும் கண்டு உவந்தார். அடுத்து மற்றொரு நிகழ்ச்சி அவர் உள்ளத்தே எழுந்தது. பழையனூரில் காரி என்றொரு வள்ளல் இருந்தான். அவன் தமிழார்வத்தில் தலை சிறந்தவன். அவனை காண சென்றிருந்தார் ஔவையார். அவன் ஔவையாரை தன் குடும்பத்தாரில் ஒருவராகவே நினைத்து அன்பு காட்டி வந்தான். ஒரு நாள் அவன் குடும்பத்தார் நிலத்திற்கு களை வெட்டுவதற்கு புறப்பட்டு கொண்டிருந்தனர். காரி ஔவையார் கையிலும் ஒரு களைக்கொட்டை தந்தான். விருந்தாக நினையாது தன்னையும் ஒருவராக மதிக்கும் காரியின் அன்பு செயல் ஔவையாரின் மனத்தில் ஆழ பதிந்திருந்தது. உரிமையுடன் தம் ஈர உடையை மாற்றி அந்த சிறு பெண்கள் அவர்களுடைய நீல சிற்றாடையை தமக்கு அணிவித்த செயலை எண்ணினார். காரியை காட்டிலும் இவர்களின் உரிமை பாசம் அவரை மெய்சிலிர்க்க வைத்தது. சேரமான் ஔவையாரின் மீது அளவற்ற அன்புடையவன். ஒரு சமயம் அவரை அழைக்க நினைத்த அவன் அவரை மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்பதை கூட மறந்து விட்டான். ஔவையே வாராய் என்று உரிமையுடன் அழைத்தான். அந்த அன்பு கலப்பும் அவரிடம் நிலை பெற்றிருந்தது. அதனினும் உரிமையுடன் தம்மை பாட்டி உடையை மாற்று, நனைந்து விட்டாயே என்றெல்லாம் ஏகவசனத்தில் அழைத்து வலிந்து தமக்கு நலம் செய்த அந்த பெண்களின் செயல் அவரை பெரிதும் கவர்ந்தது. அவர் பாடினார்: பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அன்றீந்த களை கொட்டும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். அந்நாளிலே பாரியானவன் வழிப்பறி செய்து போன அந்த கொள்ளை செயலும் பழையனூர் காரி என்பவன் கையிலே களைக்கொட்டினை கொடுத்து அந்த செயலும் சேரமான் வாராய் என்று அழைத்த உண்மையான உரிமையும் இவை மூன்றும் இந்த பெண்கள் அளித்த நீல சிற்றாடைக்கு சமமான அன்பு செயலாகும் என்பது பொருள். ஔவையார் மிகவும் முதியவர். நீல சிற்றாடை உடுத்துதற்குரிய பருவத்தை எப்போதோ கடந்தவர். எனினும் அப்பெண்கள் தம்மிடம் உள்ளதை அன்புடன் வழங்கினர். அன்பின் மிகுதியால் செய்வதன் தன்மையையும் மறந்து மடம்பற்ற அவர்களின் தன்மையை கூறி வியந்தியது இது. அடுத்ததாக ஔவையாரின் எளிய உள்ளம். ஔவைக்கு கூழுக்கு பாடினி என்ற பெயரும் ஒன்று. அதற்கான வரலாறு இதோ. பலாமரம் மீண்டும் பழையபடியே வளர்ந்து பசுமையாக நின்றது. குறவன் அவர் காலடிகளில் வீழ்ந்தான். தன்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று அடிபட்டவன் போற்றினான். சூது செய்தவள் அஞ்சு சரணடைந்தாள். தன் பிழைக்கு வருந்தி மன்னிக்குமாறு மன்றாடினார். ஔவையார் மிகவும் உருகி போனார். ஒன்றுபட்டு வாழும்படியாக கூறி அவர்களை வாழ்த்தினார். குறவனும் அவன் மனைவியரும் ஔவையாரை போற்றி விருந்தளித்து தன் இனத்தோடும் ஒருங்கு கூடி விழா கொண்டாடினார்கள். ஔவையாரும் அந்த களங்கமற்ற மக்களின் தூய்மையான அன்பிலே திளைத்து உவந்தார். அவர்களிடம் விடைபெற்று மீண்டும் சோழனிடம் செல்ல ஔவையார் விரும்பிய போது குறவர் குடியினர் வருத்தமுற்றனர். பிரியா விடை தந்து பணிந்து நின்றனர். புற சிறுவர்கள் தம் காணிக்கையாக ஒருபடி திணை அரிசியை அவருக்கு வழங்கினார்கள். அந்த அன்பிலே அவள் உருகினார். சோழன் ஔவையார் வாழ் தோன்றிய பெருமிதத்தை கண்டு வியந்தான். அவர் மடியின் கணம் அவன் கண்ணிலும் பட்டது. அம்மையே, எங்கிருந்து வருகிறீர்கள்? மடியின் கணம் மிகுதியாக உள்ளதே, அது என்னவோ? சோழன் ஆர்வத்துடன் கேட்டான். ஔவையார் சிரித்தார். அது அன்பின் பெருஞ்செல்வம் என்றார். சோழனே, காட்டிலே குறவர் வீட்டிலே
வெட்டுப்பட்டும் போன ஒரு பலா மரத்தினை சுற்றி ஒரு பெரிய பூசல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்பூசலை போக்க கருதி அந்த வெட்டுண்ட மரம் பண்டு போல் தளிர்த்து நிற்குமாறு பாடினேன். சோழன் வியப்புடன், அது மீள தலைத்ததோ என்றான். இறையருள், அது மீள பழையபடியே பொலிவுடன் நின்றது. குறவர்கள் மகிழ்ந்து என்னை உபசரித்தனர். அப்போது அங்குள்ள சிறுவர்கள் உவந்து வழங்கியதான் இந்த ஒருபடி திணையரிசி. ஒருபடி திணையரிசியா? செயற்கரிய செயலை செய்த தங்களுக்கு பரிசு அதுதானா? சோழன் கேட்டான். தருபவர்களின் அன்பினைத்தான் நான் மதிப்பேன். தருகின்ற பொருளை பெரிதாக கொள்வதில்லை. உப்புக்கும் ஒரு கவிதை பாடுவேன், புலிக்கு ஒரு கவிதை பாடவும் என் உள்ளம் இசையும். அதுதான் என் உள்ளத்தின் தன்மை என்றார் ஔவையார். சோழன் அவரது உள்ளத்தின் தெளிவாகி அந்த மெய்யுரையை கேட்டதும் மெய் மறந்தவனாக வியந்து நின்று விட்டான். ஔவையார் ஏழை மக்களிடம் கொண்டுள்ள அன்பு அவருடைய பாடலிலேயும் எதிரொலித்தது. அவருடைய உள்ள செவ்வியை சோழனும் அறிந்து மனங்கலந்து போற்றினான். ஔவையாரின் புகழ் அவன் மூலம் பலருக்கும் பரவிற்று. அந்த செய்யுள் இதோ: கூளை பலா தழைக்க பாட புறச்சிறார் மூல குழலுக்கு திணை தந்தார். சோழா கேள், உப்புக்கும் பாடி புலிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்றன் உளம். இந்த ஔவையார் தனிப்பாடல்கள் தொகுப்பில் குறிப்பிட்ட சில பாடல்கள் மட்டுமே நான் தொகுத்து வழங்கியுள்ளேன். இந்த நூல் மிகவும் அருமையான நூல், அரிய பல சுவையான நல்ல கருத்துக்களை கொண்ட நூல். இந்த நூலை முழுவதும் அனைவரும் படித்து மகிழுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.